உத்தம தியாகம். சய்யதஸ்ய யோக்யம் ஞானாதி தானம் தியாகா. விடுவது தியாகம். எதை விடுவது? தனது அல்லாதவற்றை விடுவது தியாகம். புறப்பொருள்களே தியாகத்திற்கு உரியன. பொன் பொருள் மட்டுமல்ல, மித்யாத்துவம், அஞ்ஞானம், மோகம், ராகத்வேஷம் எல்லாம் புறப்பொருள்களே. இவைகளை விடுவதே உண்மையான தியாக தர்மம். தனது எது, தனது அல்லாதது எது, சுயம் எது, பிற எது என்பதை அறிந்து கொள்ள தனது எது, தனது அல்லாதது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். தனது அல்லாததை விடாதவரை ஒருவன் தன் பொருளை அறிய முடியாது. பிற பொருளுக்கு நீ வாடகை தருகின்றாய், அவைகளை உனது என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். இது அஞ்ஞானம். தன்னையும் பிறரையும் அறியும் போதுதான் சம்யக்தவம் தோன்றும். கர்மங்களையும் நோ கர்மங்களையும் அறியாமையினால் உங்களுடையது என்று நினைத்து கொள்ளுகிறீர்கள். இப்பொழுது எனது என்றும் சுற்றத்தாரை எம்மவர் என்றும் நினைப்பது மோகம். பிற பொருள்களின் மீதுள்ள எனது என்ற மோகத்தை விடுவது தியாகம். புலன்நுகர் பொருள்கள் விஷயங்கள் அல்ல, விஷங்கள். உனது அல்லாததை விடுவதில் துன்பப்படுவது ஏன்? உனது அல்லாதவற்றை விடாதவரை தன் பொருளை அறிய முடியாது. தியாக தர்மம் அந்தரங்கத்தில் நிலைக்க வேண்டும். எனக்கு எவைகளின் மீதும் மோக ராக துவேஷம் இல்லை என்று வாயால் கூறினால் மட்டும் போதாது. இருக்கின்றனவற்றின் மீது கொண்டுள்ள பற்றை மட்டும் இல்லை, இல்லாதவற்றை அடைய விரும்பும் ஆசையும் விட வேண்டும். இதுவே உண்மையான தியாக தர்மம். முக்தி நெறி நாடி துறந்து வந்தவர்களுக்கு பார்வை மாறிவிடுகிறது. அவர்கள் இங்கிருந்தும் வீட்டை மறைக்கிறார்கள். அவர்களது பார்வை மேலிருக்கும் வீட்டின் மீது சென்று விடுகிறது. தசலக்ஷண பருவம், ஆஷ்டானிக பருவம் போன்ற புனிதமான பருவ காலங்களில் விரதங்களை மேற்கொள்பவர்களுக்கு தியாக தர்மம் தோன்றுகிறது. ஆரம்ப தொழில்களிலிருந்து விடுபட்டு உணவை துறத்தல், பிரம்மச்சரியம் போற்றல் போன்ற நியமங்களை கடைபிடிப்பதனால் அப்பருவ காலங்களில் உங்களுக்கு தியாக தர்மம் தோன்றுகிறது. இந்த பயிற்சி தொடர வேண்டும். கடந்து போனவர்களை மறந்துவிட்டால் மேலும் முன்னேற முடியாது. இதற்கு முன்னர் கூறிய ஷமா முதலிய தர்மங்களை ஏற்றால்தான் இந்த தியாக தர்மத்தில் நீங்கள் வர முடியும். இந்த தியாக தர்மம் நிலைக்கும் போதுதான் ஆக்கிஞ்சன்ய தர்மம் துளிர்க்கும். இந்த 10 தர்மங்களும் முனிவர்களுடன் தொடர்புடையன. முனிவர்களிடம் தியாகம் செய்வதற்கு என்ன இருக்கின்றன? அவர்கள் ஞான தானத்தை செய்கின்றனர். சையமிகள், அடக்கமுடையவர்கள். அவர்கள் ஞான தானத்தை செய்கின்றவர்கள். எதையும் எதிர்பாராது ஒளி தரும் முரசு போல முனிகள் ஞான தானத்தை செய்கின்றனர். இவ்வரத்தில் உள்ள நீங்கள் அன்ன, ஔஷத, ஆவாச, உபகரணம், உணவு, மருந்து, வாழிடம், பயன்படு பொருள்கள் என்னும் 4 வகையான தானங்களை செய்யலாம். இதனால் உங்களுக்கு தியாக தர்மம் கைகூடும். இல்லறத்தார் இத்தானங்களை பாத்திரமறிந்து ஏற்பவரின் தகுதியறிந்து செய்ய வேண்டும். மகாமுனிகளுக்கு தானம் தருவது உத்தம தானமாகும். நற்காட்சியோடு விரதங்களையும் கொண்டு ஒழுகுபவர்களுக்கு அளிப்பது மத்தியம தானமாகும். நற்காட்சியை மட்டும் உடையவர்களுக்கு அளிப்பது ஜகன்ய தானமாகும். இவர்களன்றி பிறருக்கு அளிப்பின் அது தானம் அல்ல. ஒரு நாட்டு அரசன், அவனுக்கு ஒரே மகன் இருந்தான். அவன் அழகு, அறிவு இவைகளில் சிறந்து விளங்கினான். மேலும் தியாக சையம தர்மங்களையும் உடையவனாக இருந்தான். நற்காட்சியாளன். அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திற்கு மறுநாள் அந்நகருக்கு சமோசரணம் வருகிறது. இளவரசன் சமோசரம் செல்கிறான். சமயக் திருஷ்டிதான் சமோசரணம் சென்று பகவானை தரிசிக்க முடியும். சமோசரணம் சென்ற இளவரசன் பகவானை தரிசித்து வணங்குகிறான். பிறவியின் சாரமற்ற தன்மையை உணர்கிறான். தீட்சை ஏற்க துணிந்தான். அரண்மனை சென்று பிறரிடம் சொல்லி வர விரும்பவில்லை. மீண்டும் சென்றால் சம்சார சேற்றில் மூழ்கி விடுவோம் என்று முடிவு செய்து தீட்சை எடுத்துக்கொண்டான். ஒரு பாறையில் அமர்ந்து தியானம் செய்கின்றார். மும்மணி ஒன்றே முக்தி நெறி என்று உறுதிப்பாட்டுடன் தியானம் செய்கின்றார். புறப்பற்றை முதலில் நீக்க வேண்டும். கஷாயங்களை விட புறப்பற்றும் ஒரு தடை. உமி நீங்கிய அரிசி போல புறப்பற்றுகளை விட மும்மணி முக்கியம். நாம் பகவானை பார்க்கும்போது தியாகத்தில் பார்க்க வேண்டும். அவர் கூற மாட்டார். தன் மருமகன் தீட்சை ஏற்று துறவியாகிவிட்ட செய்தி மாமனாருக்கு தெரிந்தது. சினம் பெருகியது. முனிவர் தவம் புரியும் இடமறிந்து சென்றார். மருமகனை பார்த்தார். இந்த பாவி ஏன் என் மகளின் கழுத்தில் தாலி கட்டினான் என்று தட்டினார். ஒரு நெருப்பு சட்டியை அவர் தலை மீது வைத்தார். முனிவரிடம் சலனமில்லை. ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார். அரிய தவம் அவருக்கு முக்தியை தந்தது. அவர்தான் கஜகுமார மகாமுனிவர்.
காம போக பந்த கதைகளை அறிந்து அனுபவித்தாயிற்று. ஆனால் ஆன்ம கதையை மட்டும்தான் அறியவில்லை. காம போக பந்தங்களை விடும்போதுதான் ஆன்ம ருசியை அறிய முடியும். பிற பொருளை துறப்பதற்கு யாரை கேட்க வேண்டும்? புதிதாக திருமணம் செய்து கொண்ட மருமகன் ஒருவன் அந்நகரத்தில் வந்த சமோசரணம் சென்றான். அவன் மனம் துறவை நாடியது. பிறவியில் எல்லோரும் சுயநலவாதிகளே என்ற உண்மை புரிந்தது. வீட்டிற்கு வந்தான். மனைவியை அழைத்து தன் விருப்பத்தை கூறினான். மனைவி மௌனமாகி சிந்தையில் ஆழ்ந்தாள். தந்தையிடம் கூறினான். அவர் என்னால் தான் முடியவில்லை, உனது துணிவு பாராட்டற்குரியதே என்றார். வயதான தனது தாத்தாவிடம் சென்று கூறினான். இதற்குள் என்ன அவசரம், பொறுத்து பார்க்கலாம் என்றார். இவ்வாறு தான் பலரிடம் கூறிவிட்டு தீட்சை ஏற்க சமோசரணம் அடைந்தான். அங்கு கண்ட காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது. அவனது மனைவி அங்கு தீட்சை ஏற்று ஆரிக்கையாக அமர்ந்திருந்தாள். தான் அனைவரையும் கேட்டுவிட்டு தீட்சை ஏற்க நினைத்தேன். ஆனால் என் மனைவி முந்திக் கொண்டாள். இவ்வளவு நேரத்தையும் நான் வீணாக்கிவிட்டேன் என்று எண்ணினான். பிற பொருள்களை விட யாரையும் கேட்க வேண்டியதில்லை. பிற பொருள்களை தமது என்பது திருடுதான். ஞான தரிசன சாஸ்திரங்களே நமது. பொருள்களை விடமாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் அல்ல, அவர்களிடம் உள்ள ராகத்வேஷமே விட மறுக்கிறது. மறுப்பது ராகத்வேஷம், பழியோ அவர்கள் மீது பிடித்து கொண்டிருப்பது மோக ராகமே. எனவே நோக்கம் மாற வேண்டும், பார்வை திரும்ப வேண்டும், முகத்தை திருப்பிக்கொள், பிறகு முயற்சி வேண்டாம். ஒரு கட்டிடத்தை கட்டத்தான் திட்டமிடுதல், முன் ஏற்பாடு, பல்வேறு முயற்சிகள் தேவைப்படுகிறது. ஆனால் அதை அழிக்க ஒரு நொடி போதும். பிறவிதோறும் கட்டி கொண்டு வந்த பந்தத்தை விட க்ஷண நேரம் போதும். மோகத்திலிருந்து முகம் திரும்ப வேண்டும். நோக்கம் மாறினால் பார்வை திரும்பும். பிறர் என்னை விடவில்லை என்று பழியை பிறர் மீது போடாதீர்கள். உங்கள் ராகம் மாறினால் உங்களை எதுவும் பற்றி கொள்ளாது. நோ அட்டாச்மெண்ட். எனவே நீங்கள் தியாக தர்மத்தை அடைய உங்களுடைய ராகத்வேஷத்தை விடுங்கள். முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டால் முடியும். பிற பொருளிலிருந்து பார்வையை திருப்பி ஆத்ம சுகத்தை நாடுங்கள். உத்தம தியாக தர்ம கி ஜெய்.